அதிகாரத்தை சமமாக பங்கீடு போட்டு சரியான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று எண்ணாதவர்கள், தான் ஒருவர்கள் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டும், மற்றவர்களை காற்றில் பறக்க விட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமும் கொள்கையும். அப்ப ஆட்சிக்கு வந்தா கொள்ளையடிக்கலாமா? அதுதானே திமுக பண்ணிட்டு இந்தாமா இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கோவப்படணும்னு அவசியமே இல்லையா? அப்ப இந்த இதுலயே தெரியுது நீங்க இந்த விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்த நாங்க பண்றோம்? நீங்க தான் போய் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் வந்து உங்களை புடிச்சு தொங்கல. சீட்டு கொடுக்கலாம். ஏங்க உச்சபட்ச நடிகர் ரெண்டாவது இவரு இன்னைக்கு உலக கோடீஸ்வரன்ல ஒருத்தர் இவங்க இதுல பொறுப்புல இருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளுகளை வச்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்க. உலக கோடீஸ்வரன் சொன்னீங்க. எந்த உலக கோடீஸ்வரர்? இந்தியா மட்டும் இல்லமா, உலகத்திலேயே கோடீஸ்வரன் யாருன்னு சொல்லுங்க. மார்டின் இருக்காரு. அதே மாதிரி தாவேகா தொண்டரை தாக்கி மக்களுக்கு எல்லா ரவுடிகளையும் நீங்க தான் வச்சிருக்கீங்க. எல்லா ரவுடிகளையும் உருவாக்கி உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இப்ப இவங்க தலைவர் என்ன சொல்றாரு? 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் ஆகிய நான் தான் இருக்க போறேன்னா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அவமானமா இல்ல அடுத்த காப்பி அடிக்கிறதுக்கு? என்ன தலைவர் சொன்னாரு? என்ன காப்பி அடிப்பதே குறிக்கோளாக இப்ப வச்சுட்டாங்க. ஆமா, குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஆட்சியில பங்கு அப்படின்ற முழக்கம் வந்து தமிழகத்துல எடுபடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அவரே எடுபடாம போறாரு, அதுதான் இங்க சிக்கல். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்பை மக்கள் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்ற கேள்வி எழும்புது இல்லையா? மத்தியில் எப்படி ஒர்க் அவுட் ஆனிச்சு சொல்லுங்க? 14 எம்பிக்களை வைத்திருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 7 அமைச்சர் பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் மிகப்பெரிய அமைச்சர்கள். அது எப்படி சாத்தியமானது? இது ஏன் சாத்தியமாகாது? கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த காங்கிரஸ் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த திமுகவிற்கு அள்ளி கொடுத்ததின் மர்மம் என்ன? அது எப்படி இந்திய அளவில் சாத்தியம், தமிழ்நாடு அளவில் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால், கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள், அதிகாரத்தை சமமாக பங்கீடு போட்டு சரியான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று எண்ணாதவர்கள், தான் ஒருவர்கள் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டும், மற்றவர்களை காற்றில் பறக்க விட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமும் கொள்கையும். அப்ப ஆட்சிக்கு வந்தா கொள்ளையடிக்கலாமா? அதுதானே திமுக பண்ணிட்டு இந்தாமா திமுக பண்ணுது, கத்திரிக்காய் பண்ணுது. இவர் என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு இவங்க மட்டும் ஆட்சியில வந்து இவங்க மட்டும் கொள்ளையடிக்கணும்னா அப்ப அடுத்தவங்களும் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக தானே கேக்குறீங்க. கொள்ளையடிச்சதை கொடுக்க நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்களும் கொள்ளையடிக்க தானே போறீங்க. அப்படி எல்லாம் சும்மா இருங்க சார். கொள்ளையடிச்சிருக்காங்க, ரொம்ப ஓவரா கோடிகளை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆமா, லட்சம் கோடியை கொள்ளையடிச்சா நீங்க தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள போயிருக்கீங்க. அப்ப நோண்டப்பட்டிருக்கிற படுபாதாள குழிகள்லாம் அது கொள்ளையடிச்சதா இல்ல குழி நோண்டுனதா? குழி நோண்டி சாகணும்னா 6 அடி தான் தேவை. இங்க 60 அடிக்கு இங்கே குழி நோண்டி வச்சுக்கிறீங்களா? அது கொள்ளை இல்லையா? அதை பத்தி பேசவே மாட்டீங்களா திமுக? நாங்கள் திமுக தான் பேசலைன்னு சொன்னா கூட்டணி கட்சிகளும் இதுவரை வாய் திறக்கல. ஏன்டா இப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறீன்னு கேட்கல. அப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க இல்ல. இப்போ திமுகவுக்கும் என்ன பயம் அப்படின்னா, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க வந்து அவங்க போயிட போறாங்கன்னு ஒரு பயத்துல மயிலாது. உனக்கு இந்த விஷயம் எடுபடாதுன்னு நீங்க சொல்றீங்க. உனக்கு தெரியும்னா போ சொல்லுமா, எங்களுக்கு ஒன்னும் வேண்டியதில்லை, போ சொல்லு. அப்ப காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போனாலும் கவலை இல்ல. நாட்டை சுரண்டி பத்தியும் கவலை இல்ல. போதுமா?
யாரும் எங்களை மிரட்ட சார் முடியாது. அப்புறம் எதுக்கு சார் கனிமொழி அவர்களை வந்து சும்மா அனுப்பி இருமா, வைக்கிறீங்க? கனிமொழி போனாங்க, கத்திரிக்காய் போனோம், இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. நாங்க ஒரு கட்சி இருக்குன்னா யாரையும் நாங்களா போன்னு சொல்ல மாட்டோம், புரிஞ்சுக்கோ. யாரையும் நாங்க போன்னு தள்ளி விட மாட்டோம். அவங்களா போனாங்கன்னா அதுக்காக நாங்க இழுத்து பிடிக்கவும் மாட்டோம், புரிஞ்சுக்கோங்க. அப்ப காங்கிரஸ் ஏன் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க? காங்கிரஸ நாங்க இழுத்து பிடிச்சிருக்கோம்னு யார் சொன்னா? கனிமொழி அவங்கதான் உங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்கதான் உங்களை வந்து பார்க்கணும். நீங்க போய் அவங்கள பார்க்க கூடாது. அவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க, டெல்லி போறாங்க. நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்தியா கூட்டணியில இருக்கும்போது எங்களுடைய கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணி தான் அது தலைமை. அப்ப அவங்களோட நாங்க பேசுவோம், வேற ரோட்ல போறவங்கிட்ட பேசுவாங்க, சார் அவங்க வந்து விஜய்கிட்ட உங்ககிட்ட போய் பேசணும் பேசுவான். சார். சும்மா லூஸ்தனமா பேசிட்டு இருக்கா. அவர் தான் ஏதோ பேசுறாருன்னா அவர் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர், அவர் அப்படிதான் இல்ல, இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கோவப்படணும்னு அவசியமே இல்லையா? அப்ப இந்த இதுலயே தெரியுது நீங்க இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்த நாங்க பண்றோம்? நாங்க அதாவது எதையும் நீங்க பண்ணல. தான் போய் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் வந்து உங்களை புடிச்சு இந்த பாரு, தொங்கல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்க அந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர். நாங்க அப்ப தலைவர் போய் சந்திக்கணுமா? இல்லனா வந்து இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தலைவர் எல்லாம் தெரிஞ்சவர். அகில இந்திய தலைவர் ராகுல், எதிர்கட்சி தலைவரா இருக்க ராகுல். இல்ல ராகுல் மட்டும் இல்ல, அவர் அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர். அவங்க தான் பொறுப்பு, புரிஞ்சதா? இங்க ஏதாவது எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா யார்கிட்ட சொல்ல முடியும்? அகில இந்தியால தான் நாங்க சொல்லுவோம். அகில இந்தியால நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஆட்சியில இருக்கிறது நீங்க தானே, அவங்க இல்லையா? ஆட்சியில யாரு இருந்தா என்ன? ஆட்சியில இருந்தாலும் எங்க தலைமை தானே இங்க தமிழ்நாட்டுல. எங்க கூட்டணி, எங்க இப்ப இருக்க அவங்க என்ன நினைச்சாலும் கூட்டணி தான். அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. ஏன்னா கூட்டணி மத்தியில் இருக்கிற அந்த கூட்டணியை இவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை மதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா, அதிகாரத்தை தான் மட்டுமே சுவைப்பது, ஆனால் அதிகார பரவலை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதே எவ்வளவு சுயநலம் என்பதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சகோதரி கனிமொழி வந்து இந்த நேரத்தில் போய் ராகுல் காந்தியை சந்திக்க வேண்டிய தேவையில்லை. எந்த நேரம் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இன்னும் வந்து இந்த தொகுதி பங்கீட்டு குழுவை திமுக போடலை தெரியுமா? அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வச்சுருக்காங்க. என்னென்னா, அதாவது நெருக்கு வட்டத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் அப்படின்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற நினப்புல தான் கடந்த தேர்தலே இதே கையாளுகிற முறையை செஞ்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் திருப்பியும் எடுக்கிறாங்க. கடைசி நேரத்துல வச்சு குத்துறது. அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் போயிட மாட்டாங்க. அறிவிச்ச பின்னாடி தாங்க நாங்க எது இப்ப பேசினா என்ன நட்டு கலந்து போகுமா? எங்க இஷ்டம். என்ன நீங்க உங்க பாருங்க, 6 சீட் ஒதுக்கி காங்கிரஸ்க்கு ஒரு 25 கொடுத்து நானே எல்லாத்தையும் நினைக்கிறேன். உங்க கட்சியில சொன்னீங்கல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு எத்தனை பேர் உங்க அதிகாரத்துக்கு வந்துட்டான், ஆட்சிக்கு வந்துட்டான்? சும்மா போனே ஆகாத கட்சி எல்லாம் பேசுறது. எங்க பக்கம் வரணும் அப்படின்னா, ஒரு கட்சி வரணும்னா 300 கோடியில இருந்து 500 கோடி 1000 கோடி விலை பேசி பேசுறாங்க. அது திமுகவுக்கு அந்த தகுதி இருக்கு காசு கொடுக்கறதுக்கு. அண்ணா திமுகவுக்கும் காசு கொடுக்க தகுதி இருக்கு. எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்களை நம்பி எப்படி வருவாங்க? 500 கோடி நாங்க கொடுக்க முடியுமா? சீட்டு கொடுக்கலாம். ஏங்க உச்சபட்ச நடிகர். ரெண்டாவது இவர் இன்னைக்கு உலக கோடீஸ்வரன்ல ஒருத்தர் உங்க இதுல பொறுப்புல இருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளுகளை வச்சுக்கிட்டு இவங்க பேசுறாங்க. உலக கோடீஸ்வரன் சொன்னீங்க. எந்த உலக கோடீஸ்வரர்? இந்தியா மட்டும் இல்லமா, உலகத்திலேயே கோடீஸ்வரர் யாருன்னு சொல்லுங்க. மார்டின் இருக்காரு. மார்டின் வந்து உலகத்துல மிகப்பெரிய மனைவி பாஜக இருந்து இப்ப அதிமுக போயிட்டாங்க. சரியா? மார்டின் மனைவியை போனவங்கள இப்ப அதிமுக சொல்லுவீங்களா? பாருங்க, சொல்லுங்க. எங்க 500 கோடி தேர்தல் எங்க இருக்காரு? அவர் தான் 500 கோடி 500 கோடி அவங்கள்ட்ட இருந்து 536 கோடிங்க. ஒரு தொகுதிக்கு 5 கோடி செலவு பண்றதா சொல்றாங்க. எது? ஒரு தொகுதிக்கு 5 கோடி குறைச்சு சொல்றோமா? 13 கோடி செலவழிக்க போறாங்க. 13 கோடி இவர் சொல்றாருல. 13 கோடி. நான் தேர்தலுக்கு டிக்கெட் கேட்கிறேன். அதனால நான் ஒரு 20 கோடி இப்ப தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் செலவு பண்ணி நாளைக்கு அதை 20 கோடியா 200 கோடியா 5 கோடி கட்சிக்கு கொடுக்கணும். புளிக்க 5 கோடி கட்சிக்கு கொடுக்கணும். 3 கோடி செலவழிக்கணும். ஆமா, 13 கோடி கட்சி கொடுக்கும். 13 3 16 கோடி. இப்ப அந்த நீங்க அஜித்குமார் படுகொலை ஏன் நடந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குல்ல. காவல்துறையை வந்து பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை இயக்கியவர்களை ஏன் கைது பண்ணாங்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே ஒரு விஷயம், இந்த தேர்தல் பணங்களை கொண்டு போய் அடுக்குகிற இடமா இன்னைக்கு வந்து மடப்புறம் கோயிலுக்குள்ள கோபுரத்தில் வந்து ஒரு குருதானி இருக்கும். எல்லா கோபுரங்கள்லையுமே இருக்கும்.
ஏன்னா பஞ்சகாலங்கள் ஏற்படுகிற போது கோபுரத்துக்குள்ள இருக்கிற தானியங்களை எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து பசியை போக்குவதற்காக ஐயா, வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கோபுரத்துல குருதானிகள் ஐயா, இருக்குல்ல, ஐயா, இருங்க, நான் பேச சொல்றேன், விடுங்க. இருங்க. அந்த குருதானிகள்ல இருக்கிற இருங்க, தானியங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு விளக்கம். அங்க பணத்தை அடுக்கி வச்சிருந்ததோட பார்த்ததுதான் அஜித்குமார் இங்க படுகொலை பாருங்க, செய்தி வருது. ஒரு விஷயம் அப்ப பலாயிரம் கோடிகளை இங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோயில் கோபுரங்களை அடிக்கிட்டாங்க. இங்க பாரு, தவறான தகவல், கொஞ்சம் பொறுங்க. என்ன தவறான தகவல்? சொல்றதை கேளுங்க. நான் சவால் விடுறேன், நீங்க ஓட்டு காசு கொடுக்க மாட்டீங்க. இந்த பாருங்க, ஏங்க, சொல்லுங்க சார், சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களும் நீங்க நயினார் சொல்லுங்க. நாகேந்திரன் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டான்னு சொல்லுங்க. மடப்புறம் காளியம்மன் கோயில்ல அங்க வந்து எந்த மலப்புறம் மாறி இருக்கு? அந்த அதான் அந்த அது காளியாத்தா தான், மாரியாத்தா காளியாத்தா ரெண்டும் எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? சரி. அந்த கோவில்ல எங்க பெரிய கோபுரம் இருக்குது. இல்ல அதாவது தானியங்களை எதுல வைப்பாங்க தெரியுமா? கோயில்ல வைக்க அந்த இதுல வைக்க மாட்டாங்க. அந்த கலசம் இருக்குல்ல, கோயில் கலசம் இருக்கு பாத்தீங்களா, கோயில் கலசத்துல தான் வைப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிடும்? அது தாங்க சாப்பிடுறதுக்காக இல்லங்க, விதைக்காக, விதை நெல்லுக்காக வைக்கிறது. ஏங்க நீங்க இங்க பாருங்க, சரித்திரத்தை நான் வந்து சரித்திரத்துல படிச்சுவேன். நானும் ஹிஸ்டரி. ஆமா, இப்ப கோயில் கலசத்துல வச்சு கலசத்துல நீங்க எத்தனை ஒரு கிலோ அதை வைப்பான், சாப்பாட்டுக்கு அதை கொடுப்போம். கோவில்புரத்தின் கோவில் கலசம் நான் கலசத்துல நாங்க வைப்பாங்க. அதுதான் அந்த கோபுரத்துல உள்ள குருதானி பேசுற அமைப்பு இருக்கும். அந்த குருதானி அமைப்புக்குள்ளதான் நெல்லை தானியங்களை வந்து டன் கணக்குல கொட்டி வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரே ஒரு கலசத்துல கொட்டி வச்சா விளங்குமா? அது கலசத்துல நெல்லெல்லாம் கொட்டி வைக்க மாட்டாங்க, பல தானியங்கள் போடுவாங்க. அதுல வந்து இங்க பாருங்க, அதிகமா போடுறது வந்து இந்த கேழ்வரகு, சாம. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தானியங்களை எடுப்பது வழக்கம். ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்துல வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க ஒவ்வொரு தொகுதிகளும் பணத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க. ஏமா அதை ஏன் மறைச்சு வச்சிருக்கேன்னு அவருக்கு தான் தெரியுது இல்ல? அவர்கிட்ட தானே இடியட்டெல்லாம் இருக்கா, இன்கம் டாக்ஸ் வெளியே எடுக்கல, வெளியே எடுக்கும் பொழுது அதுக்கான ஆதாரங்கள் பேசுறாருல, ஒரு தொகுதியில இருக்கு இல்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருப்பீங்க. நாங்க பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க, நீங்க கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம், கொடுங்க பாருங்க, ஓட்டுக்கு பணம் கொடுங்க, வாங்கி கொடுக்கும் போது நாங்க எதை கொண்டு அடிப்போம்? நீங்க உங்க வாயில சொல்லுங்க, நீங்க எங்க வாயில சொல்லுங்க. நீங்க யாருக்கு அடிக்கிறதுக்கு? அப்படி கொடுக்கும்போது புடிச்சு தேர்தல் கமிஷன்ல அடிப்போங்க. நாங்க நீங்க அடிப்பீங்கல்ல, அடிப்போம். அப்ப அடிங்க, அப்ப அடிங்க. உங்களுக்கு மக்கள் கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கான்னு பாப்போம், அடிங்க. ஆமா, நீங்க தான் இந்த பாத்துருக்கணுமே வடசென்னையில. இப்ப பாப்போம் வடசென்னையில உங்களுக்கு ரவுடித்துறை அமைச்சர் ஒருத்தர் வச்சிருக்கீங்களே, அந்த ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர், அவருக்கு பேரு ரவுடித்துறை. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருக்கீங்க. ஆமா, இங்க இருங்க, ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பாரு, ரவுடித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கனிம வள கொள்ளைத்துறை அமைச்சர்னு ஒன்று இருப்பாரு, மணல் கொள்ளை அமைச்சர்னு தனியா. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் பேர் மாத்தணும், முதல்ல அந்த துறை பேரையே மாத்திரணும். ஆக இன்னைக்கு வடசென்னையில இந்த ஏதோ ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருந்தாங்கல்ல, கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன், அந்த மாபெரும் மகத்தான தலைவன், அந்த மதப்பில் இருக்காங்க. நாங்கள் யார், அவரையே போட்டால் நீங்களாம் என்ன கொசுங்கிற நினப்பில் திரிகிறாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்முறையால் எங்களாலையும் எதிர்கொள்ள முடியும். எங்களுக்கும் அந்த சக்தியும் திராணி இருக்குது. நாங்களும் பயிற்சி பெற்றுட்டு தான் வந்திருக்கிறோம். அடக்கி கொள்ளுவது நல்லது. சரி, இப்போ சமீப காலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகே தொண்டர்கள் வந்து ஒரு மோதல் நடந்துச்சு. இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் வந்து ஒரு மோதல் நடைபெற்றுட்டு இருக்கு. சோ உங்க மீது வந்து தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் வந்து நடந்துட்டே இருக்கு. அவங்க மேல என்ன, அவங்க தான் திமிரு பிடிச்சு போய் அலையறானுங்க. செய்திகள் அப்படிதான் சார் வெளியாகுது. தாவேகா தொண்டரை தாக்கி டிஎம்கே, அதே மாதிரி தாவேகா தொண்டரை தாக்கி என்டிகே. திமிரு பிடிச்சா மக்களுக்கு எல்லா ரவுடிகளையும் நீங்க தான் வச்சிருக்கீங்க. எல்லா ரவுடிகளையும் உருவாக்கி உங்கள்கிட்ட தான் இருக்கானுங்க. எல்லா பசங்களும் ரவுடிகளை வளர்த்து விடுவதும் இவர்கள் தான். காவல்துறையோடு சமரசம் செய்து கொள்வார். காவல்துறை இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க வடசென்னையில நடைபெற்ற இந்த சம்பவம் இருக்குல்ல, அதுல வந்து 60வது வட்டத்துல கிட்டத்தட்ட அங்கப்ப நாயக்கன் தெருவுல தான் இந்த சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு எங்கள் தலைவர் என்ன உத்தரவிட்டிருக்காருன்னா, அமைதியாக பேசு, பொறுமையாக போங்க, யாருக்கிட்டையும் கடிந்த வார்த்தை பேசி விடாதீர்கள், எதிரிகள் சண்டைக்கே வந்தாலும் விலகி செல்லுங்கள். இதெல்லாம் எங்க தலைவர் இட்டு இருக்கிற கட்டளை. அந்த கட்டளையை பின்பற்றுகிற தம்பிகள் அங்கே களத்துல நின்று கலாய்வை செய்து கொண்டு, அதனால அதான் கம்பெடுத்து 13 யாரு கம்பெடுத்து அந்த அன்னைக்கு பசங்க எல்லாம் அந்த நாக்கேன் சர்வுல போனானுங்களே, இந்த 3 பெண்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்களே, அதுவா? அப்புறம் என்ன காயம் தெரியுமா உங்களுக்கு? பாவம், ரத்தம் ஊத்துதுங்க. இந்த குற்றச்சாட்டுமே இருக்கு. தாவேக்குவினர் வந்து வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல ஒரு பெண்மணியை வந்து தாக்குனதாக, அவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு 6 பேர் கொண்ட குழு டெய்லி வந்து 13 நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நேற்று நான் நேரலையிலே நேரடியாகவே போய் களத்தில் பார்த்துறேன். இங்கே மாதிரி இவர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் பேசலை.
களத்தில் போய் பார்த்துட்டு வரோம். என்ன நடந்துச்சுன்னா 13 நாட்களாக கள ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் திமுக பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு கவுன்சிலர் ரவுடியான ஒரு கவுன்சிலர் இருக்கிறார். அவர் பேர் வந்து ஆஜாத் பாய். இவர் வந்து அதிமுகலேருந்து சேகர் பாபுவோட திமுகவில் இணைஞ்சவர். அப்போவும் அவர் ரவுடி, இப்போவும் அவர் ரவுடி. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, ஏதாவது பிரச்சனையை கூட்டணும் தான் இந்த ஆஜாத் பாய் தலைமையில் தான் இந்த கூட்டணியை இவங்க கொண்டு வராங்க. இதில் அங்கே வட்டச் செயலாளர் கவியரசு அப்படிங்கிற ஒரு பொறுக்கி தான் இதை வந்து முன்னின்று நடத்தினான். 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை ஒருங்கிணைத்து வட சென்னையில் இந்த அங்கப்ப நாயக்கன் தெருவில் வந்து கலவரத்தை மூட்டாங்க. சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, மக்களுக்கும் தான் அங்க சண்டையை தவிர்த்து திமுகவுடைய ஆட்களுக்கோ தொண்டர்களுக்கோ வந்து கிடையாது. இது எல்லாமே அப்பட்டமான பொய். 6 பேரை அடிக்கிறதுக்கு 100 பேர் வருவாங்களா? என்ன பேசுறீங்க? வாக்காளர் பேசுறீங்க. வாக்காளர் சரிபார்ப்பு விஷயம். வாக்குச்சீட்டை கையில் வச்சிருக்காங்க, அந்த பதிவேடே கையில் வச்சிருக்காங்க, டிக்கெட் சீட்டே வர்றாங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா தனியாக இருக்காங்கன்னு சொன்னால் என்ன கேட்டிருப்பாங்க? அம்மா நீங்கள் தாவேக்காவுக்கு வாக்களிப்பீங்களா? இல்லை, முடிஞ்சு போச்சு, அவங்க போயிடுவாங்க. நீ வாக்களிக்கலைன்னா அடிப்போம்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுவீங்கல்ல. யாரு? நீங்க உங்களுக்கு தான் இவர்கள் செய்வதை அந்த அம்மா சொல்றாங்களே, நீ வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அடிச்சதா சொல்றாங்க. எங்கேயாவது ஆதாரம் காட்டுங்க. பேச வச்சிருக்காங்க, அதான் உண்மை. பேச வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுடைய தோழி, இப்ப எங்க தம்பிகள் வாரியர்ஸ் குரூப் கிட்ட நீங்க எங்கேயும் வெல்ல முடியாது, நீங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. எங்கள் வாரியர்ஸ் டீம் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா 2 பேரும் யாரு, எங்க குத்தாட்டம் போட்டாங்க, யாரோட குத்தாட்டம் போட்டாங்க, அவங்க யாரு, எல்லாமே நோண்டி எடுத்து இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. என்ன உங்களுக்கு பயம் இல்லை? எங்க ஓனாலும் நம்மளை அடின்னு அடிக்கிறாங்களே, இவங்க எங்க இருக்கிற அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு இப்போ போட்டு பதற்றல் ஆகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்பொழுது சொல்றேன். 3 விதமாக பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிகிற வரை ரவுடிகளுக்கு திமுக கும்பல் இந்த பயிற்சி முறையை கொடுக்கிறது. எப்படி கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த சம்பவத்தினுடைய முதல் தாக்குதல் கழுத்து இருக்குல்ல, நெஞ்சுக்கு மேலே இருக்கிற பகுதிகளை அடிப்பது அப்படிங்கிறதான் அந்த தாக்குதல். 6 பேர் மருத்துவமனையில். கிட்டத்தட்ட எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எம்ஆர் ஜாஃபர் ஹுசேன் துறைமுகத்தை தன் கட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பி. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா, வழக்கறிஞர் விஜயகுமார், எங்களுடைய முன்னணி தளபதி. அவர் வந்து துறைமுகம் பொறுப்பாளராக எங்கள் தலைவர் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில பொறுப்புலையும் இருக்கிறார். அவர் தலைமையில் தான் அங்கே இந்த குழுக்கள் சரிபார்ப்பு பணியை 13 நாட்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது மிஸ்டர் முகேஷ். களத்தில் நின்று ஆட்டை ஓட்டிட்டு மீத நேரத்தில் களப்பணி ஆட்டுறவன். அதே மாதிரி திலீப். இவங்க எல்லாருக்குமே அடி இடது பின்னாடி வந்து தான் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே கட்டைகளை கொண்டு அடித்திருக்கிறார்கள். அடுத்து ரகுராம். எல்லாருமே நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 6 பேர் போயிருக்காங்கல்ல, 6 பேரும் காயம். இதில் முக்கியமானது என்னென்னா, பவானின்னு சொல்லிட்டு எங்களுடைய தங்கச்சி கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 4 மாத கர்ப்பிணி. அவங்க அந்த ஓட்டு போயிட்டுருக்காங்க, கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அடித்து அவங்க குப்பரிக்க விழுந்து, அதாவது சிசுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது, ஆனால் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி வைத்திருக்காரு. இந்த கழுத்து இருக்குல்ல, இடது பக்க கழுத்தில் வலுவான அடியாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான பீத்திக்கிற அந்த முதலமைச்சர் இப்போ எங்கள் சகோதரி பவானியை இவ்வாறு தாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தங்கப்பாண்டியன் இவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2 கர்ப்பிணி பெண்களும் அந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க இஸ்லாமிய பெண்ணு, இவங்க தமிழ் பொண்ணு. 2 பேருமே தமிழர்கள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் கர்ப்பிணியாக இருக்கிறதுனால ஒரு அம்மா, அந்த இஸ்லாமிய பெண்ணு, கொஞ்சம் மயக்கமாக வருது, வெயிலில் நடக்க முடியல, நான் ஆட்டோவில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வேலை செய்கிறாங்க. ஆட்டோக்குள்ளே புகுந்து அந்த ஆட்டோ டிரைவரை விடலைங்க. அவர் படுத்த நிலையிலே கிடக்கிறார், இன்னும் எந்திரிக்கலை. அந்த அம்மா அடிபட்டுட்டு, நான் இஸ்லாமிய பெண்ணு, நான் என் முகத்தை காட்டக்கூடாதுன்னு வேண்டான்ட்டு போயிடுச்சு, வீட்டுக்கே போயிடுச்சு. ஆனால் பவானி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அடிபட்டு கிடக்கிற அந்த நடிகைகள் இருக்காங்கல்ல, 3 பேர் சிறந்த நடிகர் விருதை வந்து அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக ஸ்டாலின் கொடுக்க முடியாதுல்ல, அந்த ஆட்சி முடிஞ்சிடும், வேற ஆட்சி நாங்கள் தான் வருவோம். நாங்கள் கண்டிப்பாக அந்த 3 பேருக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை நாங்கள் கொடுப்போம். என்ன சலூன் ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய கொடுமையான தாக்குதலை இப்பொழுது அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். கழுத்துக்கு மேலே தான் அடி எல்லாருக்கும். அடுத்து இன்னொரு டீம் என்னன்னா, கழுத்துக்கு கீழே அடிப்பதற்கான ஒரு டீமை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்காங்க. அடுத்து 3வது பட்சத்தில் கொலை செய்கிற ஒரு டீம். இந்த 3 டீமை இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு வட சென்னையில் உருவாக்கி வைத்திருக்கார் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஆதாரத்தோட குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறோம். அப்போ இந்த சம்பவம் எப்படின்னா, கிட்டத்தட்ட அங்கே தமிழக வெற்றி கழகம் வேலை செய்து விடக்கூடாது. நான் சொல்கிறேன்,
கலைஞர் கருணாநிதியை நாங்கள் மதிப்போம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். தம்பி கடலாடியை வென்று வா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று தன்னுடைய சொந்த தம்பியான டாக்டர் காளிமுத்து, அவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? சீமானுடைய சொந்த மாமா, சீமான் மனைவியுடைய சொந்த அப்பா. அவர் திமுகவில் இருந்த காலத்தில் கடலாடியை வென்று வா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னு அன்னைக்கு கடிதம் எழுதினார். உடன்பரப்பே, உளுந்தம்பருப்பே, துவரம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காய், இப்படியெல்லாம் கடிதம் எழுதுவார் அவர். நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், துறைமுகம் காத்திருக்கிறது, தமிழ்நாட்டை வென்று வாருங்கள் என்று எங்கள் தலைவர் துறைமுகத்தில் காத்திருக்க போகிறார். யாரு? விஜய். அப்ப இவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவங்களை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்ய, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திமுக ஒரு பக்கம் அடிக்கிறது, இன்னொரு பக்கம் போட்டியிலே இல்லாத ஒரு கட்சி, நாங்களாவது ஒரு கட்சியாவே மதிக்கிறது இல்லை, அவர்கள் எங்களை வலுவாக தாக்குவதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் என்ன தெரியுமில்ல? 2 இயக்கத்தையும் காலி பண்ண போற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற பயம் வந்த காரணத்தால் இன்றைக்கு பயத்தில் அவர்கள் அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நாம் தமிழருடைய கூட்டத்திலுமே முதல்ல வம்பெழுத்தது தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க பேசினவன் ஒரு சாக்கடை பேசியிருக்கான். அந்த அது மாத்திரம் சாக்கடை அங்க போறேன், என்ன சாக்கடை பேசியிருக்கான். சாக்கடை நாம் தமிழருடைய கூட்டத்துல தாவக தொண்டருக்கு என்ன வேலை? நீங்க கேட்கிற நியாயமான கேள்வி. அது சாலையில் போடப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல அவன் பேசுறான். அவன் பேசும்போது என்ன பேசுறான்னு கேட்கறது இயல்புதான், எல்லா மனிதருக்கும் கேட்கக்கூடிய. அது சாலையில வண்டி போகும்போது ஏதோ கூட்டம் நடக்குது, இருக்கு கேட்கலாம். மிக மோசமான அவதூறு வார்த்தைகளை அள்ளி வீசுவது. நான் என்ன கேட்கிறேன்னா, எங்க தலைவர் ஆட்சி ஆண்டாரா? ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெறல. தேர்தல் களத்தை சந்திக்காத எங்க தலைவரை இவ்வளவு மோசமாக மட்டமாக தனிநபர் வாழ்க்கையை கேவலமாக பேசுவது என்றால் எப்படி எங்க தொண்டன் பொறுத்துக்கிட்டு இருப்பானா சொல்லுங்க? அப்ப அவன் என்ன செய்வான்? இதை ஏத்து கேள்விதான் கேட்பான். ஆனால் அவன் கேட்டது அந்த இடத்துல தப்பு. ஏன்னா 1000 பேர் இருக்கும்போது கேட்டிருக்க கூடாது, தனியா வச்சு வாங்கியிருக்கோம்னு நான் சொல்றேன். ஆக இன்னைக்கு இவர்கள் 2 கட்சியும் சேர்ந்து எதிர்த்து கேள்விதான் கேட்டாங்க. அதுக்கு நாம் தமிழர் அடிச்சு உடைச்சு அவரை அடிக்க போய் காயப்படுத்தி இந்த வேலையெல்லாம் செஞ்சு. இப்ப என்னன்னா, இந்த திமுகவும் நாம் தமிழரும் இப்ப கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ரகசிய கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருக்குங்கிறத பலமுறை நாங்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். 2 விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்ளையடிச்ச கும்பல் யாரோ மணல்ல, அதே மணல் மாபியா கும்பலுக்கு திமுக இடம் கொடுத்துருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொந்த மைத்துனருக்கு தமிழ்நாடு முழுவதும் சாலை போடுவதற்கான டெண்டரை கொடுத்துருக்கு. இது அண்ணா திமுகவில் அவங்க கொடுத்தாங்க, இப்போ திமுக அதை கொடுத்துருக்கு. அப்போ அண்டர் டீலிங்கில் ஓடிட்டு இருக்கு. 1. 2வது, இந்த பராசத்தின்னு ஒரு திரைப்படம் இப்போ ஓடிச்சு. உடனடியாக படக்குழுவினர் யாரை போய் சந்திச்சாங்க? பிரதமரை போய் சந்திக்கிறாங்க. என்னத்துக்கு சந்திக்கணும்? எந்த தடையும் இல்ல, படம் வெற்றிகரமா ஓடுது. பொங்கல் கொண்டாடு விழா, அந்த விழாவில கலந்துக்கிட்டாங்க. எதுக்கு இந்த டீம் போகணுங்கிற? யார் அனுப்புனது? பிரதமர் கலந்து கொள்வது. இது யாருடைய படம் சொல்லுங்க? யாரு வெளியிட்டது? ரெட் ஜெயண்ட்டுக்கு முதலாளி யாரு? ஏங்க நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க. இருங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேசாதீங்க. இப்ப மறைமுக கூட்டணியை வைத்துக்கொண்டு இவர்கள் லாவணி பாடுகிறார்கள் தமிழ்நாட்டுல. இப்ப பிரதான எதிர்க்கட்சி யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். இப்ப மக்கள் அங்கீகரிக்க அடுத்த முதலமைச்சரே நாங்க. தேர்தலே நிக்கக்கூடியாத, அதாவது தேர்தலே நிக்காத ஒரு கட்சி எப்படி எதிர்க்கட்சியா கேள்வி. வானத்துக்கும் பூமிக்குமே செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கிறது. நாங்க இந்த பாருங்க, களப்பணி ஆற்றுவது எதற்காக, யார் எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற கலாய்வு செய்கிற கட்சியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒவ்வொரு பூத் வாரியாக, ஒவ்வொரு தெருவாரியாக நாம் போறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்பொழுது இன்றைக்கு கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்களை துல்லியமாக வைத்திருக்கிறது என்றால் அதுதான் பயம். நான் என்ன கேட்குறேன்னா, ராமாளுக்கு கூட எங்கள் தலைவரை பார்த்து காப்பி அடிக்கணும், எங்கள் தலைவர் ஓட்ட பேண்டை பார்த்தா காப்பி அடிக்கணும், எங்கள் தலைவர் போட்ட சட்டையும் காப்பி அடிக்கணும். எங்கள் தலைவர் சொன்னார் 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் என்று சொன்னார். அன்னைக்கு நக்கல் பண்ணாங்க இவங்கெல்லாம். இப்போ இவங்க தலைவர் என்ன சொல்றாரு? 234 தொகுதியிலையும் ஸ்டாலினாகிய நான் தான் இருக்க போறேன்னா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அவமானமா இல்ல அடுத்த காப்பி அடிக்கிறதுக்கு? என்ன தலைவர் சொன்னாரு? காப்பி அடிப்பதே குறிக்கோளாக இப்ப வச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், வாரம் ஒரு மாநாடு நடத்த வச்சதே தாவேக்காதான். ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநாடு நடத்துவாங்களா? அப்புறம் எங்க வெளிமாநில தொழிலாளிகளை கூட்டிகிட்டு வர்றது அங்கிருந்து திருப்பூர், பல்லடம், காங்கயம் போன்ற பகுதியில் இருக்கிற வெளிமாநிலத்தினுடைய தொழிலாளிகள், பெண்கள், ஆண்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்க பார்த்தாயா உடன்பிறப்புகள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உளுந்தம்பருப்பு கணக்கு எழுதுறது. என்ன இதுதான் உங்களுக்கு வேலையை ஒழிய 5 பைசா கொடுக்காம நீங்க கூட்டத்தை கூப்பிடுங்க. எங்க மீது இருக்க அன்பால கூடுற கூட்டத்தை காசு கொடுத்து துன்பத்தால வர்றாங்க.
அங்க வந்த கூட்டத்துக்குள்ளே என்ன செய்யறான் பசங்க பிரியாணிக்காக ஏறி அடிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்ல தான் கைபேசி கொடுக்க வக்கு இல்லாத பசங்க இவனுங்க பேசுற பேச்ச நீ போய் கேட்டுக்கிட்டு இங்க இருங்க. நாங்க பச்சை தண்ணி கொடுக்கல கொள்ளையடிக்கல, நாங்க கொள்ளைக்கார கூட்டம். மக்களுடைய பணத்தை தான் கொள்ளையடிச்சு ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறாரு. அது தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க, தயாரிப்பாளர் எங்க இருந்து கொடுக்குறான், மக்கள் இருந்தாயா புடுங்குறான் தயாரிப்பாளர். அவன் பொண்டாட்டி. அப்ப நீங்க இத்தனை படம் நீங்க வந்து வெளியிட்டு இருக்கீங்க, நாங்க ரிலீஸ் தாயா பண்றோம். படம் அதுல வர வருமானம் எங்க? அது அந்த வருமான வரி காட்டிட்டீங்களா? நாங்க வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏமாத்த முடியாது. கோடி கணக்குல நான் கேக்குறேன். உண்மையா நேர்மையா இருக்கும். நானும் உழைக்கிறேன் இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா சேர்க்க முடியலங்க. 17 வயசு பையனுக்கு எத்தனைங்க இப்ப எப்படிங்க எத்தனை கோடி வந்துச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு? அதை கேட்கறதுக்கு யாருங்க படம் எடுத்தா? யார் படம் எடுத்தா? இந்த அதுக்கு சிஓன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லமா, அது வந்து ஒன்லி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்தை வருமானம் யாருக்கு போகுது? வருமானம் யாருக்கு போகுது? யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அந்த படத்தை இவங்கள்ட்ட கொடுப்பாங்க, இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அவ்வளவுதான். அந்த பெர்சன்டேஜ் வருமான வரி கட்டுவீங்களா? இங்க பாருங்க, என்ன இங்க வருமான வரி நாங்க கட்டாம 10 பைசா அதுல தவறு பண்ண இயலாது. C-square யாருக்கு? G-square எங்க மர்மம் இது. அவருக்கு எப்படி வந்துச்சு? அவருக்கு எப்படி? அவன் என்ன பிச்சைக்காரன் பாத்தீங்களா? அவன் பெரிய கோடீஸ்வரன். என்ன கோடீஸ்வரன்? கோடீஸ்வரன் எங்க? ஆமா, சும்மா இருங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா பேசாதீங்க. நாங்க எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அவங்க அப்பா யாரு? தமிழ்நாட்டையே அதே பெரிய குடும்பம். தமிழ்நாடு முழுவதும் இந்த C-square ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்கான். மிரட்டி பெரிய பண்ண அடுத்தவனை மிரட்டி சொத்துக்களை கைப்பற்றி என்ன தெரியுமா இங்க நடக்குது? கோயில் சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 99 வருஷம் குத்தகைக்கு விட்டுருப்பான் அந்த காலத்தில். அங்கே போய் என்ன செய்யறது? இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டை ஊடிடுறது இங்கே. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன செய்யறதுன்னா, அதுக்குள்ள யாரும் வரமாட்டான்ல, கவர்மெண்ட் சொத்துறான்ட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆட்டையை போட்டு C-square அப்படி வியாபாரம் பண்றது. ஆமா, இதே பொழப்பா வச்சிருக்கிற இவங்களுக்கு என்ன, நீங்க இந்தருங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டை சுரண்டி கொடுத்துட்டீங்க. 5 லட்சம் நான் கேட்கிறேன், 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த நாட்டை கடனாளி நாடா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. 30,000 கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னும் மக்களுக்கு ஒத்த போய் 25,000, மொத்தம் 60,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 30,000 கொடுத்துட்டு 30,000 கடனாளி அரசா நீங்க செயல்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் இங்க பாருங்க, சில காட்சியில நான் காட்டுறேன்.